Hello guys, welcome back to another vlog. So, கொஞ்சம் கோல்டு ஃபீவரிஷ் மாதிரி கொஞ்சம் லேசியா ஃபீல் பண்றேன். பட் ஆனா ஸ்கூல் விட்டு வந்ததும் இன்னைக்கு வந்து முறுக்கு சாண்ட்விச் வந்து வீட்ல ட்ரை பண்ணலாம். எப்பவுமே வெளியே போனா சாப்பிட்றது தானே ட்ரை பண்ணலாம்னா. ஸோ டுடே நானும் அம்மும் சேர்ந்து முறுக்கு சாண்ட்விச் vlog தான் எடுக்க போறோம். ஆனா அவ தான் ரெடி பண்ண போறேன். நான் சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு தொண பேசிட்டு இருக்க போறேன். தட்ஸ் இட். அது மட்டும் இல்ல, அம்மு இன்னைக்கு அவளோட ஸ்கூல்ல வந்து அது சொன்னோடனே அப்படியே மூஞ்சி மாறுது, புளிப்பா மாறுது மூஞ்சி. ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு. இருங்க, கேமரா ஒரு மாதிரி கன்றாவே தெரியுதுல்ல, ஏன்னு தெரியல, லைட்டிங்ல அதனால நினைக்கிறேன். இப்படி வரலாமா? இப்பவும் கன்றாவே தான் இருக்கு. ஒருவேளை உட்காந்துருக்க ஆளே கன்றாவியா இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன். ஓகே, சினிமேட்டிக்ல பார்க்கும்போது ஓகேவா இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் டே ஸ்போர்ட்ஸ் டே வரப்போறதான். எல்லோ கலர் டீமுக்கு கேப்டன் ஆக்கிட்டு இருக்காங்க. தக்கா கலரு. அந்த டீமுக்கு வந்து கேப்டனா இருந்து இன்னைக்கு ஏதோ எந்த கேமு, கொக்கோன்ற கேம்ல வின் பண்ணிட்டான். அதுக்கு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ அதை செலிப்ரேட் பண்ண போறோம் நானும் அம்மு. இப்போ வந்து முறுக்கு சாண்ட்விச் செஞ்சு லெட்ஸ் கோ அண்ட் பிகன் த குக்கிங். கூடிய சீக்கிரம் வந்து நானும் அம்மு வந்து நான் வரல, அம்மு வந்து குக் வித் கோமாளி போறா போல. காலைல வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, உன்னை வந்து குக் வித் கோமாளிக்கு கூப்பிட்டா நீ போவியான்னு. இருந்தாலேண்ணா நேத்து கேட்டியா? நேத்து கேட்டிருந்தா குக் வித் கோமாளிக்கு வந்து கூப்பிட்டா போவேன்னு. ஏன்னா நம்ம அப்பப்போதோ அங்க தெரியுற கிச்சன்ல உட்காந்து மொக்க போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதை வச்சு இவ வந்து என்ன பெரிய ஷெஃபா பார்த்துட்டு குக் இல்ல கோமாளியா போன்ட்டா. ஏன்னா இவ வந்து ஏதாவது சமைக்கும் போது நான் கோமாளித்தனம் பண்றேன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து கோமாளின்ட்டா. எல்லாம் ஒரு நேரம் வரும்போது என்னோட சமையல் திறமையை நீங்க பாப்பீங்க. நான் தனியா ஒரு நாள் ஒரு பிரியாணி வேணாம், கறியெல்லாம் உட்காந்து கழுவணும், அது நம்மளுக்கு செட் ஆகாது. வாஷ் பண்றதெல்லாம் செட் ஆகாது. ஏதாவது ஒன்று சமைப்பேன் பாருங்க ஒரு நாள். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? புதினா சட்னியை வந்து ரெடி பண்ண போறோம். நடா புதினா சட்னிலாம் ரெடி பண்றது விளாக் எடுப்பேன்னா நம்ம பண்றது ஃபுல்லாவுமே விளாக் எடுக்க வேண்டியதான். நம்மளுக்கு என்ன வேற வேலை இருக்குது? ஓட்டப்பல்லு ஏய் ஓட்டப்பல்லு ஓட்டப்பல்லு. இவ்வளவுதானா? இவ்வளவுதான் முறுக்கு சாண்ட்விச் பண்றதுக்கு. இந்த இஞ்சியா? இஞ்சி இடுவோம்? இஞ்சி போடுவாங்களா? எனக்கு தெரியாது. அவதான் இஞ்சி போட போறான். பிரீத்தி, உங்களுக்கு நாங்க கேரண்டி. அதுக்கு அர்த்தம் பிரீத்தின்றதுக்கு நாங்க கேரண்டி கிடையாது. ஊட்டியா? ஊட்டி மீன்ஸ் வாட் இஸ் ஊட்டி? இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. இந்த குக்கிங்கே இப்ப பாருங்க ஈஸியா முடிச்சிரும். அவ்வளவுதான். இப்ப அதை எடுத்து அதுல போடணும். நான் தான் சொல்லி தர போறேன். அப்புறம் அந்த இஞ்சி இந்த லெமன் எல்லாம் புழிஞ்சு அப்புறம் அதுல என்னது அது பச்சை மிளகா எடுத்து போட்டு மிக்சியில அரைச்சிட்டோம்னா சட்னி ரெடி. 2 முறுக்கு இப்படி வச்சுட்டு வெங்காயம் தக்காளியை வச்சுட்டு வேற என்னது பட்டரை கொஞ்சம் போட்டு மேல ஒரு முறுக்கை வச்சு சீஸ் கொஞ்சம் போட்டு மேல ஒரு இன்னொரு முறுக்கை வச்சு அப்படியே வாயில போட்டா முறுக்கு சாண்ட்விச் இந்த ரெடி. ஒரு சின்ன மினி விளாக் மாதிரி ஒரு விளாக். இந்த ஷெஃப் அனல் சொல்றது கேளுங்க. போடுதோ போதும், போடு எல்லாத்தையும் போடுவா, போடு எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாரு. லெமன் புளியில சத்து இருக்கா? லெமன் புளிய சத்து இருக்காடி? டாவா டாவா ஏய் அண்ணனுக்கு மரியாதை இல்லை. வந்து ரொம்ப கெட்டு போயிட்டா இவ. ஸ்கூல்ல இருந்து கெட்ட வார்த்தை பேசுறா. கெட்ட வார்த்தை வீட்டுல போட்டு கொடுக்க, நீங்க போட்டு கொடுக்க போறேன்னு தெரியல. ஸ்கூல்ல என்ன எதுக்கு ஸ்கூல் இவளுக்குன்னு தெரியல. ஸ்கூல்ல வந்து எதுக்கு ஸ்கூல்ல படிக்க சொன்னா ஸ்கூல்ல கெட்ட வார்த்தை கத்துக்கணும். வந்து வீட்டுல வந்து என்கிட்ட பேசும்போது தவறுதெல்லாம் வருது. இத வந்து பாருங்க, கெட்ட வார்த்தை வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. எதுவும் இல்லையா? கெட்ட வார்த்தை பேசுறா அம்மோ.
Actually, I don't use bad words. thumbnail இப்படி புஷ்டி thumbnail அம்மு கெட்ட வார்த்தை பேசுறா இப்படி போட்டுறவா நானே. Okay, வாங்க. வாங்க நண்பர்களே, மிக்சியில அரைப்போம், புதினா சட்னியை அரைப்போம், நல்லா இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா நீ சாப்பிடுவ. லிட்டில் பிரின்சஸாக இருக்கிற அப்பா சாப்பிடுவாரு. என்னது இது? புதினா சட்னி மாதிரியே இல்லை, வேப்பிலையை போட்டு அரைச்ச மாதிரி இது தலையில தேய்க்கிறதுக்கு. தான் என்ன எதுவுமே பண்ண விட மாட்டா. ஐயோ, இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? தயிர் எடுத்து அப்படியே சாப்பிடுறாங்க. எனக்கு அப்படியே கொம்டின்னு வரும் இந்த மாதிரிலாம் யாருன்னா பண்ணா. சி, நான் பாருங்களேன், தயிர் அப்படியே எடுத்து வாயில ஊத்துறா. டிசைன் இது என்ன டிசைன் இது? இது ஒரு டிசைனா? இது பார்த்தா டிசைன் மாதிரி இல்லை. இது வந்து என்னன்னா சாணி கலர். இப்போ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவன் இந்த மாதிரி தான் பேசுவான். ஷிட் மாதிரி பேசிட்டு இருப்பான் வீட்ல ஃபுல்லா. கை வாஷ் பண்ணியா? இல்ல கை வாஷே பண்ணல. ஐயே கை கழுவல, சும்மா சொன்னேன். சரி ஓகே, கிரிஞ்சு தட்டி விடுங்க. இப்போ என்னன்னா, இப்போ நக்கலா பேசினா முறுக்கை எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும். அப்பாவோ அந்த மாதிரி முறுக்கை அந்த மாதிரி தொட்டு அப்படியே சிக்கன் மசாலா இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சமைக்கிறதா இருந்தா இருக்கிற மசாலா மொத்தத்தையும் அதுல போடுறது. உப்பு தேவையான அளவு. இந்த தேவையான அளவு என்னன்னு தாண்டா தெரியாம உட்காந்துருக்கு. இந்தாப்பா யூடியூபு உனக்கு தாண்டா, சென்னையில இருந்து. அது யாரும் இல்ல, இவதான். இவன் பேரு தாங்க ஷின்சான்னு வாங்கணும். டம்போ வந்து இறந்துட்டா போல. அவன் இறந்து ஒரு 2 நாள்ல சரி இந்த தொட்டி எம்டியா இருக்குன்னு சொல்லிட்டு புதுசா ஒருத்தனை வாங்கணும். அவன் தான் இவன். மேனஸ். ஸோ வந்து இவனை வாங்க போகும்போது அந்த விளாக் எடுத்திருந்தேன். அந்த விளாகை தாங்க ரிமூவ் பண்ணி விட்டு எனக்கு வார்னிங்கை கொடுத்துட்டாங்க. பாத்தியாடா, நீ வரும்போதே எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்தையே உருவாக்கிட்ட. ஆனால் இவன் ரொம்ப நல்லவங்க. வந்த நீ கொஞ்சம் சோகமாக இருந்தான், அப்புறம் இடம் பிடிச்சி போயிடுச்சு நினைக்கிறேன். ரொம்ப துருத்துருன்னு இருக்கான் பாவம். டம்போ ஒரு 7 மாதம் 8 மாதம் நம்ம கூட இருந்தா போல. அவன் இல்லாமல் தொட்டி கொஞ்சம் போர் அடிச்சுது. ஒரு 2 நாள் உள்ள கண்ணாடி வச்சுட்டேன். பார்த்தீங்களா, கண்ணாடி கிட்ட போகும்போது இப்போ நான் கையை இப்படி தூக்குனா மேலே பார்ப்பான் என்ன ஃபுட்டு போடுறமான்னு. கேல்ஸ் மாதிரின்னு நினைக்கிறேன். போட போட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கேல்ஸ் மாதிரின்னு சொல்லும் போது தான் கேல்ஸ் ஞாபகம் வருது. கேல்ஸ் காணும். பார்த்தீங்களா, கண்ணாடி ஆன போனோம். அவங்க பாருங்க எப்படி துருத்துருன்னு இருக்கு. ஆனால் அந்த பிளாக்ல வந்து இவன் இவ்வளோ துருத்துருன்னே இல்லை. வாங்கின்னு வந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா மூலையில் அப்படி பாவமாக இருக்கும். உன்னை எடுத்த வீடியோனாலே எனக்கு வார்னிங் வந்துச்சுரா. டே யூடியூப்ல ஷின்சான் செவப்பா இருக்கான்ல, அதனால ஷின்சான். அந்த கண்ணாடி ஆண்ட போகும்போது பாருங்களேன், சைடுலாம் அப்படியே டெரரா. என்னடா ரக்கையாடா இது? வந்து டம்போக்கு உனக்கு என்ன வித்தியாசம்னா, டம்போக்கு இந்த குட்டி காது மாதிரி இருக்கு பார்த்தீங்க, காதாண்ட அது பெருசா இருக்கும். எலிஃபேண்ட் ஹியர்னு போட்டிருப்பான் அவனுக்கு. இவனுக்கு வந்து குட்டியா இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இவனோட இன்ட்ரோ முடிஞ்சிச்சு. திஸ் இஸ் ஆர் நியூ மெம்பர் ஷின்சான்.
முறுக்கு சாண்ட்விச் ரெடி. ஸோ அம்முவோட இந்த ஒரு ட்ரையை நம்ம பாராட்டி ஆக வேண்டும். இப்போ வந்து முறுக்கு சாண்ட்விச்சை எடுத்து ஒரு பைட் நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். ஓகே, சாப்பிடலாமா? இன்னும் ஒன்று சீஸ் அதிகமா இருக்கு. அது சொல்லணும்னா பாவம் கஷ்டப்படுவோம். நல்லா இருக்குன்றதுனால இன்னொரு வாய். நல்லா இருக்கு. ஆனா இப்ப இது எல்லாத்தையும் அம்மு தனியா உட்காந்து சாப்பிடணும். கடையில சாப்பிட்ற மாதிரி இல்லாட்டியும் ஓகே, நல்லாதான் இருக்கு, பரவாயில்ல. ஏதோ அடுப்பை பற்ற வைக்காம கிச்சனை நாஸ்தி பண்ணாம ஒரு நல்ல ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னா கிச்சனை நாஸ்தி பண்ணியிருப்பா, பாத்திரம்லாம் நிறைய இருந்திருக்கும். இப்பவும் ஒரு சிலதெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்கா. இங்க பாருங்க, இவ்வளோ தக்காளி வெங்காயம் வேஸ்ட்டு, அந்த சட்னி வேஸ்ட்டு, அவ்வளோதான். நீ வேஸ்ட்டு, நீ யூஸ்ஃபுல் தான், ஒத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நல்லா இருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, இது ஒரு குட்டி vlog தான். குட்டி vlog. முறுக்கு சாண்ட்விச் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். இட்ஸ் அமேசிங் ஒன். Tata, bye bye, take care guys. See you in another video. Bye. Bye. Bye.